இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எனக்கு நடந்தது கூட ஒரு பெரிய இதுவாக தெரியல. எனக்கு செம்ம அடி தான். நெத்தியில் தையல், கையெல்லாம் நிறையா அது காயமாக பாருங்கள், என் கையெல்லாம் காயமாக வந்திருக்கு. அந்த மாதிரி பல்லுலாம் உடஞ்சிருச்சு. அது வந்து தாங்க முடியாத அடி தான் எனக்கு பட்டிருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி என் பையனுக்கு பட்டது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் எப்போதும் இப்போது எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா தான் பைக் ஓட்டுவாங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸ்பீடாலாம் போக மாட்டாங்க. ஓரளவுக்கு மீடியமாக தான் போவாங்க. அந்த டைம் நான் ஸாரீ கட்டிட்டு ஒன் சைடு உட்காந்துருந்தேன். என் பையன் அப்போ தான் தூங்கினான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துட்டு வந்தான். அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அவனை மட்டும் நல்லா பத்திரமா பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். எந்த பக்கமும் கம்பியையோ எதுவுமே பிடிக்கல. ஒரு டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்றது. அது எல்லாமே ஒரு ஆபத்துன்றது நம்ம எதிர்பார்த்து நடக்கிறது கிடையாது. அது எதிர்பார்க்காம நடக்கிற விஷயந்தான். இருந்தாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அந்த நாய் அப்படியே நின்று விளாண்டுட்டு இருந்துச்சு. அந்த நாயை நாங்கள் பார்த்துட்டே போகிறோம். டக்குன்னு கிட்டத்தட்ட போயிட்டு குறுக்க வந்துருச்சு. அந்த நாய் குறுக்க வரும்ன்றதை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. டக்குன்னு வந்தோடனே இவங்களால வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாய் மேலே ஏற்றிட்டாங்க. நாய் மேலே ஏற்றினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. நான் பிடிக்காம உட்காந்தோடனே ஒன் சைடு உட்காந்தேன்னா, புடவையிலார உட்காந்தேன்னா, அப்படியே நானும் என் பையனும் சேர்ந்து போய் விழுந்து அப்படியே ஒரு நிமிஷத்தில் எனக்கு அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. அந்த அளவுக்கு எப்புட்றா போய் விழுந்தோம், எப்புட்றா பையனை விட்டோம் கீழே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோமே. அது எனக்கும் அதுக்கான ஆபத்து, எனக்கும் அதுக்கான இது வலி இருக்குதான். ஆனால் அவனை விட்டுட்டோமேன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் பைக்லலாம் போகிறீங்க அப்படின்னா ஒன்று புடவை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே புடவை கட்டிட்டு போகணுன்றது ஒன்றும் கிடையாது. சரி ஃபங்க்ஷன் ஆச்சே ஸாரீ கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அது இந்த அளவுக்கு ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அதே டபுள் சைடு உட்காந்துருந்தேன்னா அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே ஆயிருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவுமே ஆகலை. அவர் வண்டியை விட்டு கீழே இறங்கல. அவர் வண்டியிலே தான் உட்காந்துருந்தார். அவருக்கும் ஒன்றும் ஆகலை, வண்டிக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் நானும் என் பையனும் அப்படியே சறுக்கிட்டு போய் விழுந்து அவன் தலையில் 5 தையல், அவன் தலையில் இருக்கு பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள். அவன் தலை ஸ்க்ராட்ச் ஆகி அப்படியே வலை பிரிஞ்சிருச்சு அந்த மண்டையில். அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரத்தம், பயங்கர ரத்தம். அவனுக்கு இந்த மாதிரி நான் எங்கேயுமே அவனை விட மாட்டேன். எங்கேயாவது விளையாட போனால் கூட கூடயே போய் நிற்பேன். ரொம்ப இதாக பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்றது ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி எங்கே போனாலும் டபுள் சைடு உட்காந்துட்டு போகிறது தான் சேஃபு. இன்னொன்று பிடிச்சிக்கணும். அது நான் தப்பு பண்ணிட்டேன். இவங்க நல்லா தானே ஓட்டுவாங்கன்றது ஒரு நாள் நான் பட்டுட்டேன். என்னால் நான் விழுவேன், நான் இப்படி போய் விழுவேன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நாய் மேலே ஏற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு கூட நான் போய் வண்டியை நான் பிடிக்கல. இவனை மட்டும் நான் பிடிச்சிட்டு உட்காந்தேனா அந்த இதுலேயே உட்காந்துட்டேன். இவங்க ஏற்றி நம்ம கீழே விழுந்துருவோன்றதெல்லாம் இல்லை. அந்த என்னன்னு தெரில, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு. அதனால் சுடிதார் போட்டு போகலாம், சுடிதார் போட்டு போங்க. அது மாதிரி டபுள் சைடு உட்காந்துட்டு போங்க. அது ரொம்ப சேஃப்னு நான் நினைக்கிறேன். என் பையனை நான் நடுவில் உட்கார வச்சுருந்தா கூட அவனுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து வந்திருக்காது. என்னாலேயே தாங்க முடியல. அவன் எப்படி தாங்கினான்றது எனக்கு தெரியல. ஏதோ எங்கள் கெட்ட நேரம் இதோட போயிடுச்சு. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல ஏதோ தலைக்கு இப்படியே போயிடுச்சு, இதை விட பெரிய ஆபத்துனா என்ன பண்ணுவீங்க. இதுவே என் பையனை நான் விட்டுருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இன்னும் பெரிய இதாக இருக்கும். அவன் என் கையில் வச்சுட்டே அப்படியே விழுந்து பிறந்ததுனால தான் அந்த காயம் வந்துச்சு. அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் எந்த அளவுக்கு ஆபத்து வரும் தான், நடக்கும் தான், ஏதோ ஒரு வகையில் வரும் தான். நம்ம எல்லா விதத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. நான் அதே மாதிரி எல்லாருமே வெளில போகிறீங்களா, எந்த அளவுக்கு எனக்கு என்னான்னு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக போங்க, அவ்வளோதான். ஏன்னா போனீங்கன்னா ஏதோ 100% வரதில் 30% ஆகிடும், அவ்வளோதான். ஒரு 100% ஒரு 30% அப்படி ஆகிடும்.
இந்த மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் நேரம் சரியில்லை, சில பேர் நேரம் சரியில்லை, சில பேர் அவங்கவுங்க ஏதேதோ சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம், குலதெய்வ கோயிலுக்கெலாம். என் பையனை நினச்சா தான் எனக்கு அது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விபத்து அது. அதனால் எல்லாருமே புடவை கட்டிட்டு போகிறீங்க, பைக்கில் தான் போய் ஆகணும்னா தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போங்க. இல்லைன்னா புடவையே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு சுடிதாரை போட்டுட்டு 2 பக்கம் உட்காந்துட்டு போங்க. ரொம்ப அதுவும் நாயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்திடுங்க. நம்ம எப்படியாவது போயிடலாம், அது வராதுன்னு நினச்சி மட்டும் போயிடாதீங்க. எங்களுக்கு நடந்தது அதான். நாங்கள் அப்படியே வராதுன்ற மாதிரி போன நாங்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு இதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா என்னையே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு. என் ஃபேஸை பாருங்கள், தையல், பல் உடஞ்சி என் பையனுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல.